தமிழ் திசை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு 17வது திருவெம்பாவை. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம்பாலதாக கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளு சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அதாவது மாணிக்கவாசகர் இதுல சொல்றார். திருமாலாலையும் பிரம்மாவாலையும் தேவர்களாலையும் கூட அறிய முடியாத அந்த பேரின்பம் நமக்கு அருள் பாலிக்கும் வண்ணம் நம்ம கிட்ட வருது. கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள. அதாவது நம் இல்லந்தோறும் எழுந்தருள அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றது. இல்லம்னா வீடுன்ற பொருள் மட்டும் இல்லை, நம் உடலே ஒரு இல்லம் மாதிரி தான். நம்ம மனசுக்கு சிவபெருமான் அதுல தோன்றுகிறார், அதுல உதிக்கிறாருங்கிறது பொருள். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்க ஆரமுதை. அதாவது அந்த செங்கமல பொற்பாதம் நமக்கு கொடுக்கறதுக்காக வராராம். அவர் யாராம்? அவர் அரசராம். அடியார்களுக்கு அமுதாம். அவர் அமுதாம் அடியார்களுக்கு. நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். அதாவது இந்த பெருமானை நம்ம பாடுறதுக்கு தான் நம்ம நீராடி இப்போ சிவபெருமானை பாட போறோம் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்றார். இந்த திருவெம்பாவையை இப்ப கேட்போம். செங்கண் அவன் பால் திசை மூகன் பால் தேவர்கள் பால். செங்கண் அவன் பால் திசை மூகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம்மில்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்க காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோரும் பாவாய். இந்த திருவெம்பாவை வசந்த பைரவி ராகம் ரூபக தாளத்தில் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு 18வது திருவெம்பாவையோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் நமச்சிவாய வாழ்க.